விஜய் ஒரு ஹீரோ. அவர் வந்து பஞ்ச் டயலாக்லாம் பேசுவாரு. ஆனா, அதே மாரி வந்து அவரோட கட்சியில இருக்கிற ஆதவ அர்ஜுனாவும் பஞ்ச் டயலாக் பேசுறாங்க. இப்போ வந்து அருண்ராஜ் அவரும் பஞ்ச் டயலாக் பேசுறாரு. இப்ப என்னடான்னா வந்துட்டு, முதலமைச்சர் வந்து அப்போலோல சேர்ந்திருக்கிறாரு. அத வந்துட்டு அப்படியே மறைமுகமா சுட்டிக்காட்டுறாரு. அ அரசின் முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்கலாம் வந்துட்டு அரசு மருத்துவமனையில போய் மருத்துவம் பார்க்காம ஏன் வந்து தனியார் மருத்துவமனைய நோக்கி போறாங்க அப்படின்னு இது வந்து இவர் வந்து புதுசா கேட்கல. பல காலமா வந்து பலரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறது தான். அதுல ஒரு புரிதல் கோளாறு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடு. இங்க வந்து ஏழை எளிய மக்கள் நெறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கான இலவச மருத்துவத்துக்காக தான் வந்து அரசு மருத்துவமனையை இலவசமா மருத்துவ சேவைகள கொடுத்துட்டு வருது. ஆக ஏழை எளிய மக்கள் போயிட்டு அரசு மருத்துவமனையில மருத்துவம் பார்க்குறப்ப, அதிலே வந்துட்டு வசதி படைத்தவங்களும் போய் அங்க இருக்க பெட்டுகள வந்து ஆக்கிரமிப்பு பண்றதுங்கிறது வந்துட்டு, அது அவங்களோட உரிமையை தட்டி பறிக்கிற மாரி. வசதி இருக்கிறவங்க தனியார் மருத்துவமனைக்கு போலாம். அங்க போயிட்டு அங்க சிகிச்சை எடுக்கலாம். அதேபோல அரசு வந்துட்டு அரசாங்க மருத்துவமனைகள்ல இப்போலாம் உள்கட்டமைப்பு ரொம்பவே வளர்த்து எடுத்துட்டு தான் வருது. ஏன்டா உள்கட்டமைப்பு இல்லாதனால தான் அரசியல்வாதிகள் வந்து இங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாரியான ஒரு நெகட்டிவ் தோற்றத்த அப்படிலாம் கிடையாது. இங்கேயும் வந்துட்டு உள்கட்டமைப்பு எல்லாமே நல்லா கொண்டு வராங்க. நெறைய கருவிகள நெறைய அ ரொம்ப நுட்பமான அ ஆப்பரேஷன்லாம் வந்துட்டு இங்க அரசு மருத்துவமனையில நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆக வந்துட்டு அரசு மருத்துவமனை வந்து நீங்கள் குற்றம் சொல்லும் அளவுக்கு இல்ல. பிரபலங்கள் ஏன் அரசு மருத்துவமனை தவிர்க்கிறாங்கன்னா வந்துட்டு, இங்க இருக்க பொதுமக்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு இடைஞ்சலை கொடுக்கக்கூடாது. அவங்க வந்து இங்க படுத்துக்கிட்டாங்கன்னா வந்துட்டு, மற்ற மக்களுக்கான ஒரு ரெகுலர் லைஃபே வந்து பாதிக்கப்படும். அங்க வர்ற சிகிச்சை அளிக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். அதனால அவங்க வந்து தனியார் மருத்துவமனை நோக்கி போறாங்க. இன்னொன்னு மருத்துவ சேவை வந்து நான் எங்க பண்ணணுங்கிறது வந்துட்டு, நீங்க எந்த மருத்துவமனை தேர்ந்தெடுக்கிறது அவங்களோட சுய விருப்பம். இங்க அருண்ராஜ் இவ்வளோ சொல்றாரே, இப்ப தலைவர் விஜய் அவர் வந்துட்டு அவரோட சினிமா ஷூட்டிங் இத்தனை காலமா நடந்த சினிமா ஷூட்டிங்ல அவருக்குன்னு ஏன் தனி கேரவன் கேட்குறாரு. எல்லா சினிமா தொழிலாளர்களும், துணை நடிகர்களும் வந்துட்டு அவங்க பாட்டுக்கு வெட்ட வெளியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் ஏன் தனி கேரவன் கேட்குறாரு. அந்த ஏசி கேரவன் கேட்குறாரு. இவர் ஏன் சொகுசு கார்ல டிராவல் பண்றாரு. இப்ப அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா ஏன் பொது போக்குவரத்தான பேருந்தை பயன்படுத்தாம சொகுசு கார்ல வர்றாரு. தனி விமானத்தில பறக்குறாரு. ஏன் ரயில்ல போலாமே. ஏன் அந்த எளிய வாழ்க்கைக்கு வரமாட்டேங்கிறாரு. இவ்வளோ நொட்ட சொல்றீங்களே அடுத்த கட்சிய பார்த்து. உங்கள் கட்சியில நீங்க என்ன அ ந நல்லபடியா நடந்துட்டீங்க. உங்கள்ட்ட என்ன ஒரு கரெக்ட்னஸ் இருக்குன்னு நீங்க அடுத்தவங்கள கரெக்ட் பண்ண வரீங்க. இப்போ புதுசா வந்த கட்சி. உங்களுக்கே வந்து அத வந்துட்டு செயல்படுத்த முடியல. நீங்க அடுத்தவங்கள வந்து குற்றம் குறை சொல்லிக்கிட்டீங்க. இந்த குறை சொல்லியே வந்துட்டு ஏதாவது ஒரு மக்கள்ட்ட வந்து ஒரு க நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் கிரியேட் பண்ணலாம். நீங்க நல்ல விதமா நடந்துட்டு நீங்க நல்ல அபிப்பிராயம் கிரியேட் பண்ண பாருங்க. அருண்ராஜ் நீங்களாவது முதல்ல பேருந்துல வந்திருக்கீங்களா அருண்ராஜ்? அதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து நீங்கலாம் கேள்வி கேட்கறக்கு உங்களுக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்கா?